பிரைஸ் டு காட். தேவனுக்கு மகிமை. பிரியமான தேவ ஜனமே, 1000 வருட அரசாட்சியை குறித்து யாராவது பேசியிருக்கிறார்களா? அதனுடைய உண்மை பொருள், அது எப்படி, எப்பொழுது, எந்த நேரத்தில், இவைகளெல்லாம் யாராவது கணித்திருக்கிறார்களா? நிச்சயமாக இருக்கவே முடியாது. இப்பொழுது கவனிங்கள். அதிலிருந்து ஒரு பொருளை நான் காண்பிக்கிறேன். புல் ஆழத்தை நான் பேசுவதில்லை. ஒரே ஒரு பொருளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது கவனிங்கள். இது 1200 தாதி அளவு, இது 1200 தாதி அளவு, இது 1200 தாதி அளவு, இது 1200 தாதி அளவு. நம்ம தமிழ் பைபிள்ல. ஆங்கில பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1500 மைல், கிலோமீட்டர் அல்ல, புரிஞ்சுங்க, 1500 மைல். இந்த 1500 மைல் சதுரமானது நீங்கள் சற்று கவனிக்கணும், புரிஞ்சுக்கங்க நான் பேசுறது. இதுதான் சென்ட்ரு. இந்த சென்டரை குறித்து நீங்கள் யோசித்ததுண்டா? எங்கேயாச்சும் யோசித்ததுண்டா? கிடையாது. இது கிருபாசனம் வைக்கிற இடம். இந்த இடம்தான் பிரியமான தேவ ஜனமே கவனிங்கள். இங்கே நான் சூரிய வட்டம் ஒன்று போடுகிறேன். இந்த சூரிய வட்டம் என்று நான் போடுகிறது சூரியனை குறித்து அல்ல. இதற்கு ரியல் சூரியன் அல்ல. கவனிக்க வேண்டும், ஒரே ஒரு சூரியன் தான் கிறிஸ்து. அதனால இந்த சூரியனை சுற்றி கவனிங்கள். இது சென்ட்ரு பகுதியில் இருக்குது. என்னப்பா நீ ஏதோ போடுறேன், நல்லா உத்து கவனிங்க பைபிள, அப்பேச்சும் புரியும். இங்கே 3 பேர் அதாவது இருப்பார்கள். இங்கு 3 பேர், இங்கு 3 பேர், இங்கு 3 பேர். இங்கே வாசல், இங்கே வாசல், இங்கே வாசல், இங்கே வாசல், இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3. பிரியமான தேவஜனமே, இது சென்டர் பாயிண்ட். ஒரு கூர்நுனி கோபுரம் போலத்தான் அது இருக்கும். இந்த கூர்நுனி கோபுரமானது நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 1000 வருஷ அரசாட்சியில் யாரையா இருப்பார்கள் என்று கேட்டால், சற்று நிதானமாக நான் பேசுகிறதை கவனிங்க. இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே நீங்கள் ஒரு கோடை நான் போடுகிறேன். கவனிங்கள். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 7 சபை காலங்களிலே அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போராடி மரித்து, மண்ணிலே மரித்து, இந்த காலத்துக்காக அவருடைய சத்தத்துக்காக கேட்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக தான் இந்த 1500 மைல் சுற்றளவு 1000 வருடம் இந்த இடத்துல 1000 வருடம் அரசாட்சி நடக்கும். தேவனுடைய காலத்துக்கு ஒரு நாள். இது யாருக்காவது புரியுமா ஐயா? இப்போ இன்னும் கூட நம்ம உள்ள போகலாமே. போனா ஏன் கேட்டினா அதிகப்படியான ஆழமான செய்தி. இதெல்லாம் கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது, பேசுறதுக்கும் ஆள் கிடையாது. இதில் உண்மையாகவே மனவாட்டியானவள் கண்டிப்பாக இதை கேட்பா. இப்போ கவனிங்க. இதை நான் சுற்றி போட்டிருக்கிறேன் இல்லையா? இப்போ இந்த இடம் சுற்றிலும் நீங்கள் கவனிக்கும் பொழுது, இந்த இடம் சுற்றிலும் கவனிக்கும் பொழுது, இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய பகுதியானது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நல்லா இப்படி கோட்டு போட்டேன்னு, இது அனைத்தும் தண்ணீரினாலே மூழ்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு தேவையான இடமானது இல்லை. காரணம் என்னவென்றால், இது இந்தோனேசியாவிலிருந்து தொடங்குகிறது. எங்களுக்கு காண்பிக்கப்பட்ட ஒன்று இந்தோனேசியா தான் ஃபஸ்ட்டு காண்பிக்கப்பட்டது. இன்னும் இந்தோனேசியாவில் சுனாமின்னா என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க நீங்கள்? என்னவோ சுனாமியில் இப்படி வருது, 2 தட்டு இடிக்குது, 2 கொட்டை இடிக்குது, இதெல்லாம் கிடையாது ஐயா. எங்களுடைய கணிப்பின்படி இங்கே இருக்கிற தண்ணி இது என்ன, இது முழுகி இருக்குது. இந்த இடமானது, இந்த பிளேஸ் ஆனது முழுகி இருக்குது. ஏசாயா தீர்க்க தரிசனம், யோவானுடைய தீர்க்க தரிசனம், பேதுருடைய தீர்க்க தரிசனம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இது தண்ணீரினாலே மூடப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக பார்க்கலாம் நீங்க. அப்படி என்றால் இது எப்பொழுது இந்த தண்ணீரில் இருக்கிற இந்த காரியமானது எப்படி வரும் என்றால், கால அளவுன்னு ஒன்று உண்டு. முதலாவது கால அளவு 29 கிறிஸ்டியானிட்டியினுடைய யுகமே, டோட்டல் மனவாட்டி யுகமே முடிவு பெறுகிறது. நீ நம்பினாலும் நம்பாகாட்டலாம், இதான் செய்தி. இரண்டாவது 33க்கு மேலே யூதர்களுடைய மீட்பு, அதாவது 1,44,000 பேருடைய மீட்பு. காரணம் என்னவென்றால் இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக வருகிறவர்கள் தான்
இந்த சம்பவங்கள். இங்கே பூமியிலிருந்து வரவங்க இல்லையா, நல்லா புரிஞ்சுங்க. அவர்கள் தங்களுடைய சரீரத்தை பூமியிலிருந்து எடுக்கிறவர்கள். சரி, அதை பற்றி பார்ப்போம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இந்த சம்பவம் தான் இங்கே நடக்கும். இவங்க 33க்கு மேலே இவருக்கு வந்தாங்கன்னா, இந்த 33லேருந்து நீங்கள் அப்படியே கணக்கு போட்டு போகும்பொழுது, இப்போது விஞ்ஞானங்கள் ஏதோ பேசுது, என்னென்னவோ சொல்கிறாங்க. 40ல் முழுவிடும், 45ல் இது புல்லாயிடும், அது புள்ள. எங்களுடைய கணக்கு 46ல் 1000 வருஷாட்சி துவக்கக்கூடிய நாள் அது. அதற்கு முன்பாக பூமி எந்த நிலையில் போகும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிலை குலைந்து போகும். இதில் எல்லா விஷயமும் அடங்கும். இப்போ கவனிங்க, இந்த தண்ணீரை தேவன் ஒரு தட்டில் தண்ணியை ஊற்றி ஒரு மேடான பகுதியில் ஒரு பொருளை வச்சுட்டு இப்படி ஆட்டுங்க. அந்த பகுதி மேடாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். அப்போ தண்ணி என்ன செய்யணும், நீங்கள் பள்ளத்துக்கு தான் தள்ளணும். அப்படி தான் இந்த பகுதி வரணும்னு சொன்னால் தண்ணி. நீ வேத வசனத்தை படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. குறிப்பாக அதாவது பஞ்சும் பெட்ரோல் பட்டு நெருப்பு இருந்ததுன்னா பட்டுன்னு பற்றிக்கும். அதான் இது. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் வரும்பொழுது இது எல்லாமே மாறும். இந்த இடமானது பிளேஸ் மட்டும் ஃபுல்லாக நமக்கு கட்சிச்சுன்னு சொன்னால் தேவன் அடுத்த கட்டம் அது கிடைக்கிற வரைக்கும், இந்த 3 பகுதிகள் நிறைவேறுற வரைக்கும் இந்த சுனாமி வந்துட்டு தான் இருக்கும். யார் எங்கெங்கே அழிகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. யாராலையும் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்பொழுது தண்ணி எங்கெங்கே கொட்டோன்றது தெரியாது. திடீர்னு நாங்கள் இது வரைக்கும் எனக்கு 65 வயசு ஆகிப்போச்சு. இப்போ தான் வானத்தில் வெடிப்பு வருதுறான்றான், திடீர்னு கொட்டுது தண்ணின்றான். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்கக்கூடாத சில சம்பவங்கள்லாம் எங்களுடைய வயசில் நாங்கள் பார்க்கக்கூடாத சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மொத்தத்திலேயே பார்க்கும்பொழுது பைபிளும் எங்களுக்குரிய செய்தியும் தான் முக்கியமோ தவிர உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதனால் பிரியமான தேவ ஜனமே, இதை குறித்து நான் விளக்கமாக எடுப்பேன். ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, நான் என்ன பண்ண முடியும்? அதனால் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நான் இதை எடுக்கிறேன். இந்த 1000 வருஷ அரசாட்சி என்பது யாருக்கும் தெரியாது. சும்மா குதிரையை வைக்கிறது, அத்தை காட்டுறது, இத்தை காட்டுறது, அதை வந்தது, இதை போனது, இது அது கிடையாது. இதுதான் நீ நம்பினாலும் நம்ப காட்டினாலும் நீதான் செய்தி. Glory to God. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.